அடுத்ததா இந்த மேடைக்கு வரப்போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா டிரெக்டர் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படம் மூலமா அறிமுகமானவங்க, இன்னைக்கு பல டிரெக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டர் அப்படின்ற ஒரு பெயரை வாங்கினவங்க திரு தனஞ்சயா அவர்களை ஒரு நல்ல கைத்தறலுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். தனஞ்சயா சார். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ, ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸುಧಾ ಕೊಂಗರ ಮೇಡಮ್. ಐ ಆಮ್ ಎ ಹ್ಯೂಜ್ ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಯುವರ್ ವರ್ಕ್. ಪರಾಶಕ್ತಿ, what I have done, it might be a small appearance, but it's a very good and a very big representation. Very happy to be part of such project. SK brother, I love you. Your journey is really inspiring. I can totally relate to it. And then Namma Sri Leela, and then Namma Ravi Mohan brother. I couldn't share screen with you, but off screen lo I had really very good time. You are so sweet. And then Namma Atharva, I wish you a huge success, brother. I'm very happy to see how much people love you. Thank you very much. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவரை தொடர்ந்து மேடைக்கு யார் வரப்போறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டு லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் ஆர் கண்ணன் சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சுதாவும் நானும் ஒரு 25 வருஷம் ஃப்ரெண்டு. மணி சார்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சுதா வந்து என்னோடய ஜூனியர். உண்மையான பராசக்தி யாருன்னா சுதா தான் இந்த படத்தில். எந்த கதை மணி சார்கிட்ட வந்து மணி சாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச அசிஸ்டண்ட், பிடிக்காத அசிஸ்டண்ட் சுதா தான். ஏன்னா மணி சார் என்ன சீன் சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. சார் இது சரியில்லை சார், செம்ம கடுப்பேற்றுவாங்க மணி சாரை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆனஸ்டாக இருப்பாங்க. ஸ்கிரிப்டில் ஒரு நேர்மை இருக்கும். ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கணுன்றதுல ரொம்ப உழைப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தேடுதல் இருக்கும், ஒரு ரிசர்ச் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் தப்பாக வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. என்னென்னா, நான் என்னுடைய திரைப்படங்களில் ஜெயங்கொண்டான், யுவன் தந்திரன் எல்லாமே நான் சுதாவுக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு காட்டுவேன். அதே மாதிரி சுதா வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், எஸ்கே சாருக்கு இந்த படம் இன்னொரு பாஷா தான். பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஒரு ஃப்ரேமும் நரம்பு தெரிக்க இருக்கு. இந்தி மொழிக்கு எதிரான படம் இல்லை. இந்தி திணிப்பை அழகாக சொன்ன ஒரு படம், ஒரு மென்மையாக வருடான ஒரு படம். பிரமாதமாக நடிச்சிருக்காரு எஸ்கே சார். சார் அப்படி பார்க்கவே இல்லை சார், உங்களை பார்க்கவே இல்லை சார். இருவரில் மணி சார் எப்படி இருந்ததோ ஒரு ஃப்ரேமும் அந்த மாதிரி ஒரு பீரியடை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் சார், அதர்வா பிரதர் கூட நான் 2 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை மாதிரி ஒரு சின்சியரான ஒரு பர்சன் கிடையாது. ஸ்ரீலீலா மேடம், ஐயோ அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸுங்க, லவ் சீன் தாங்க ஏங்க, அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். நிச்சயமாக இந்த படம் இந்த மண்ணில் ரத்தமும் சதையும் உயிர் தியாகம் பண்ண ஒரு தியாகிகளுக்கான ஒரு வணக்கம் சொல்கிற ஒரு படம். நம்ம எல்லாரும் இந்த படத்தை எடுத்ததுக்காக பெருமை பண்ணோம். இந்த படத்தோட முக்கிய ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோ யாருன்னா அந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் சார் தான். சார் சத்தியமாக உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது சார். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. எழுதி வச்சிங்க, தீ பரவட்டம் அப்படின்றது வார்த்தை கிடையாது, இது ஒரு வரலாறு. நம்ம மண்ணில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிற ஒரு படம். யார் மனசையும் நோகடிக்காமல் நம்ம எல்லாரும் இந்தியனா ஒரு அற்புதமான ஒரு படம் சுதா பண்ணியிருக்காங்க. சுதா ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இன்னும் மேலே போகணும். வாழ்த்துக்கள். பராசக்தி தலைவர் கலைஞருக்கு எப்படி ஒரு பேரை கொடுத்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். எஸ்கே சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி. சூப்பர் சார், சூப்பர். ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். உங்கள் படைப்பை நாங்கள் ரசிச்சிருக்கோம். இன்னொரு படைப்பை நீங்கள் ரசிக்கிறதையும் இந்த மேடையில் பார்க்க ரசிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா யாரு பேச வரா? நான் சொல்கிறேன். நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ யாரை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி பல பசங்களுக்கு அந்த ஆசை இருக்குது அப்படின்றது உனக்கு சவுண்டில் தெரிஞ்சிடும். தேங்க்யூ மக்களே. ஆந்திர மாநிலத்திலிருந்து எல்லாரையும் அடித்து தள்ளி ஒரு அழகிய புயல் இப்போ தமிழ்நாடு பக்கம் வீச வந்திருக்கு. இவங்க டான்ஸுக்கு ஒரு ஃபேன் பேஸ், சிரிப்புக்கு ஒரு ஃபேன் பேஸ், இவங்க குழந்தை தரத்துக்கு ஒரு ஃபேன் பேஸ், இவங்களுக்காக தனியாக போடலாம் நம்ம ஒரு டேட்டா பேஸ். அப்பா ஆக்சுவலி பாய்ஸ் மட்டும் கிடையாது, கேர்ள்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு ஃபேன்ஸ். நான் கூட உங்களோட பெரிய ஃபேன். இவங்க நடந்து வந்தா ஸ்டேஜ் சும்மா பத்திக்கும், இவங்க பேச ஆரம்பிச்சா காதெல்லாம் தித்திக்கும். விஜய் நீங்க ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், பட் அதுக்காக லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இன்னும் இருக்குங்க. என்னங்க? இவங்க ஒரு வார்த்தையை சொன்னா போதுங்க, ஜஸ்ட் பாருங்களேன் பசங்களோட சவுண்டு மட்டும் எப்படி இருக்குதுன்னு. இவங்க பார்க்காம போனா மனசெல்லாம் ஃபீல் ஆகும். இவங்க எல்லாரும் பார்த்து பேச வராங்க. நம்ம ஹீரோயின் ஸ்ரீ லீலா அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் வருக என்று வரவேற்கிறோம். கண்ணு மொழி வாங்கி ஓடுற
இவ்வளோ இன்ட்ரடக்ஷனா? ஸ்பெஷல் பில்டப் பார்த்தீங்கல்ல மேம் உங்களுக்காக. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சென்னை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ எனர்ஜி அண்ட் த க்ரௌட் இஸ் அமேசிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பராசக்தி எனக்கு பின்னாடி போகணும். நீங்கள் பின்னாடி வரேன்னு சொன்ன நான் உங்கள் பின்னாடியே இருக்கேங்க. நான் சொன்னேன் எப்படி பண்ணுறாங்க பாருங்க மேடம். நான் உங்கள் ஃபேன் மேடம். ஓகே தேங்க்யூ மேடம். இது உங்களோட ஃபில்ம். வி அக்னாலேஜ் யூ. வை கிரேட்ஃபுல் ஃபார் யூ. சுதா மேம் எங்களோட டிரெக்டர் மேம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் இப்படி ஒரு கேரக்டர். யூஸ்வலி எனக்கு இட் வாஸ் ஓன்லி சாங்ஸ். ஆனால் ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் மேம். அண்ட் தேங்க்யூ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ரொம்ப பவர்ஃபுல் டிரெக்டர். ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அது ரொம்ப ஒருத்தா லீட் பண்ணுவாங்க. ஸோ சச் அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அண்ட் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஷீஸ் டு லிட்ரலி கண்ணில் நீர் வருது. ஸோ அது உங்களுக்கு சினிமா மேலே இருந்த அன்பு மேம். அண்ட் அதான் தட்ஸ் வை இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். ஸோ ரொம்ப பேசினா ஆனால் தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எவ்வளோ டைனமிக்காக எனக்கு ஒரு அம்மா மாதிரி செட்டில். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆர்கேசி சார், நான் ஆல்மோஸ்ட் ஹவு மெனி எவர் ஃபில்ம்ஸ் நான் தெலுங்குல பண்ணணும் அண்ட் கன்னடா. ஆனால் இந்த படத்தில் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் லுக், தேங்கிங் பூர்ணிமா காரு ஃபார் தட் லுக், எஸ்பெஷலி ஃப்ரேம்ஸ், ஒரு ஃப்ரேம் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. காரணம் ஆர்கேசி சார். தேங்க்யூ ஆர்கேசி சார். வி மிஸ் யூ. ஜிவி சார், எனக்கு மாஸ் சாங்ஸ் ஓகே, பட் ஐ எம் அ மெலடி ஃப்ரீக். எனக்கு ஒரு கிளாசிக் மெலடி கொடுக்கறதுக்கு ரத்னமாலா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்சோ அடியாலேயே அது என் பாட்டி அப்போது தாத்தா இருக்கீங்க பின்னாடி, அது ஒரு சாங் ஃபேவரட். ஸோ எவ்ரிவேர் தே டாக்கிங் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் 100th ஃபில்ம். ரவி சார், நிஜமாக சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் சம்மந்தமே இல்லை சார். நீங்கள் யூஆர் ஸோ ஸ்வீட் ஆன் ஸ்க்ரீன். ஆனால் ஸ்க்ரீனில் யூஆர் அவ்வளோ க்ரேசி. வெரி வெரி ஸ்வீட் சார். அதர்வா சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஒரு ப்ரோட்டான், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இம்மென்ஸ் கரிஸ்மா, வைப். சினிமாவில் ஒரு மச்சா மச்சி மாதிரி. ஸோ எவ்ரி ஒன் வில் வாண்ட் ஒரு சின்னதுரை இன் தேர் லைஃப். ஸோ ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ மேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட். இப்போ நான் அடுத்து யார் பற்றி பேச போகிறேன்னா, எங்களுக்கு பிடிச்சா, உங்களுக்கு பிடிச்சா, எல்லாருக்கும் பிடிச்சா பராசக்தியோட பெரிய சக்தி சிவகார்த்திகேயன் சார். சார் நீங்கள் சூப்பர் சூப்பர் ஸ்வீட். மறந்து போகிற 1 நிமிஷம். பேசலாமா? சார் நீங்கள் ரொம்ப ஸ்வீட். எனக்கு ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி தெலுங்குல ஷூட் பண்ண டைமில், உங்களோட படம் ரிலீஸ் டைமில் எல்லார வாயில் ஒரு வேர்ட் தான் வரும். when they say SK சார் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட். ஸோ எனக்கு ஒரு ஸ்கெடியூலுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஐ செட் ஒரு சேஞ்ச் இருக்குது. சார் இஸ் லைக் நாட் நார்மல் ஸ்வீட், ஹீஸ் லைக் பாய்சம். பாய்சம்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அண்ட் அந்த பேக் ஸ்டோரி Jan 10th உங்களுக்கு அது ஆன்சர் வருது. பட் ஜென்யூன்லி சார், பொள்ளாச்சியில் ஐ ரிமெம்பர் ஷூட் பேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக போகிற டைமில் நானும் மம்மி வி வர் கம்மிங் அண்ட் ரோட் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நான் நினச்சேன் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி எதுவும் இருக்குது. சரி இல்லை SK சார்ஸ் கிவிங் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன் ஒரு 10 நிமிஷம் ஃபோட்டோ ஓகே ஃபைன் நான் வெயிட் பண்ணுறேன்னா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு. யூ ஸ்டில் கிவிங் ஃபோட்டோஸ். நான் விண்டோ கீழே பண்ண கேளு, அண்ணா என்ன? சரி இல்லை இப்போது பாட்டி ஏதோ டீக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ சார் வென்ட் டு ஹாவ் டீ. ஃபேன்ஸ் லைக் ஃபேமிலி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw it with my eyes how you are with your fans சார். நிஜமாக உங்களோட ஃபேன்ஸ் கூட லைக் யூ ஆர் வெரி ஸ்வீட்.
for all the love. So thank you so much for supporting and உங்களோட சப்போர்ட் பண்ணதுக்கு and for everything sir. ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழுக்கு, தமிழ் சினிமாக்கு, தமிழ் மக்களுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை தமிழ் சினிமாவில் வேலை பண்ணது. அண்ட் இப்போ நான் ரொம்ப வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு டெபியூ, இப்படி ஒரு ட்ரீம் ரோல் எனக்கு இது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் பார்த்துட்டு எஸ்பெஷலி ப்ளெஸ் பண்ணணும், அன்பு கொடுக்கணும் எங்கள் படத்துக்கு, ஏன்னா எல்லாரும் டீம் மெம்பர்ஸ்க்கு, அப்போ எனக்கு கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது பொங்கல் Jan 10th பாயசம் சாப்பிட்டதுக்கு ஜாலியாக பராசக்தி தியேட்டருக்கு வாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு டிக் மார்க் உங்களோட டிக்கெட் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் பேசினா வந்து தித்திக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், ரொம்ப தித்திப்பாகவே இருந்தது, அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆடுனா ஸ்டேஜே பத்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய ஃபேன்ஸுக்காக இவ்வளோ ஆசையாக நாங்கள் கேட்குறோம். அவங்க ஆடணுமா இல்லையா? அவ்வளோதான் கோச்சு. இப்போ அவங்க பேசினதை கவனிச்சியா? நிஜமாவே அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஸ்வீட்டாக தமிழில் நமக்காக பேசினாங்க. அதுக்காகவே தேங்க்யூ ஸோ மச். அது கொஞ்சம் டிலே ஆகுது, புரியுது. டான்ஸ் ஆட மாட்டீங்கன்னா வாய்ஸ் சரியில்லை அதானே? ஓகே மேடம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததுக்கு. தேங்க்யூ. நெஞ்சில் குழி தொட்டு போகிறேன் அடியலை. ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு தான் எந்த கேரக்டர் பண்ணாலுமே செட் ஆகும். அந்த மாதிரி ஐ திங்க் எவ்ரி ரோல் தட் ஹி டஸ் அதில் பர்ஃபெக்டாக வந்து ஒரு க்ளவ் மாதிரி ஒட்டிக்கிட்டு நம்மளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவ்வளோ திருப்திப்படுத்துகிற ஒரு நடிகர். ஒரு ஸ்வீட் ஹார்ட் தான் அவர். இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லலாம். பல பெண்களுடைய மனதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸை பிடிச்சிருக்கிற நம்மளுடைய டியரஸ்ட் அதர்வா அவர்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த படத்தில் 6 மாதமோ இல்லை 1 வருஷம் வேலை செஞ்சுருந்தா அதோட மெமரிஸ் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பேசலாம், எதை பற்றி பேசலாம், ஏதோ நம்மளோட பெஸ்ட் மூமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிலாம். பட் உண்மையாக சொல்லணும்னா பராசக்தியில் அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. இது ஜிவி பிரதரோட 100வது படம். அண்ட் வாட் அ கெரியர் இட்ஸ் பின் பிரதர். 100 ஃபிலிம்ஸ் ஓல்ட். இட்ஸ் நாட் ஸ்மால் திங் டூயிங் 100 ஃபிலிம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ஒன் திங் நான் ஜிவி பற்றி யோசிக்கும் போது அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த 100 ஃபிலிம்ஸில் எனி திங் தட் இ டச்சஸ் டர்ன்ஸ் இன் டு கோல்டு அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரி சாங் தட் யூ டன் ஐ திங்க் இட்ஸ் கோல்ட் பிரதர். அண்ட் பராசக்தியிலேருந்து ஆரம்பித்து மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படமும் ஐ எம் பிரிட்டி ஷுர் இல் பி டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்தது வந்து மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் ரவி கே சந்தர் சார். ரவி சார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கேமராமேனாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரவி சார். பட் சில டைமில் வாழ்க்கையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா, அவங்க வேலை செய்கிறத வந்து நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பராசக்தியில் அமைஞ்சுது. அண்ட் த வே ஹீ கன்சீவ்ஸ் எவ்ரி ஃப்ரேம் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஸோ பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம ஷூட்டிங் அதெல்லாம் நடக்கும்போது என்ன இருக்கும்னா, நம்ம பண்ணுற ஃப்ரேம் அந்த ஃப்ரேம்குள்ளே தான் வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அதை தாண்டி எதுவுமே இருக்காது. பட் இங்கே என்னென்னா, நான் கேரவேன்லேருந்து இறங்கி நடந்து போகும்போது ஒரு மாடு அப்படியே போகும், வைக்கோல் அங்கே இருக்கும், எல்லாமே 60s செட்டப் அப்படியே இருக்கும். ஸோ எங்களுக்கும் நாங்களும் அப்படி மாறிடுவோம் அந்த 60s இதுலேயே. அண்ட் இந்த இதில் வந்து எனக்கு இந்த ஆன்டிக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்டிக் பீசஸ் சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி வைப்பேன். அதில் வந்து நான் ஒவ்வொரு தடவை அந்த செட்டுக்குள்ளே நடந்து போகும்போது எனக்கும் எஸ்கே பிரதரோட ஹவுஸ் ஒரு செட்டப் இருக்குது. அதில் ஒரு விளக்கு இருந்தது. சரி, அந்த விளக்கை ஒவ்வொரு தடவையும் அதை பாஸ் பண்ணிட்டு போகும்போது யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன ஆட்டையை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் பண்ணிட்டேன். ஆனால் வந்து மைண்டில் ஒன்று தோணுச்சு, விளக்கு ஆட்டையை போட்டார் அதர்வா அப்படின்னு சொன்னால் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அதை பண்ணலை. பட் சூப்பர் சார், நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஐ திங்க் யூ ஹாவ் வெரி வெரி லாங் வே டு கோ சார். சூப்பர் சார். அடுத்தது வந்து ஆகாஷ் பற்றி சொல்லி அப்படின்னா டான் பிக்சர்ஸ். ஆகாஷை நான் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராக சொல்லணுமா இல்லை ஒரு டேரக்டராக சொல்லணுமா ஒரு நண்பராக சொல்லணுமா எனக்கு தெரியல. ஐ திங்க் எனக்கு ஆகாஷை வந்துட்டு ஒரு டேரக்டராக தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தெரியும். அண்ட் டக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராக மாறிட்டு அவருக்கு ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குது. அவர் வந்துட்டு க்ரியேட்டிவாகவும் சரி மற்றபடியும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக தான் அவர் வந்துட்டு டச் பண்ணுவார். அண்ட் நான் இந்த படம் வந்துட்டு எனக்கு ஸ்கிரிப்டாக வந்து ஃபஸ்ட்டு ஆகாஷ் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி சுதா மேம் இந்த ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டார். அண்ட் ஆகாஷ் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு நண்பராக வந்து பேசினார், சேயிங் தட்
இந்த படம் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ், இட் ட்ரூலி மீன்ஸ் அ லாட். லீலா பற்றி எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டான்சர்ஸ் நீங்கள். அண்ட் அவங்க இருக்கிற ஐ திங்க் ஷீஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி. அவங்க செட்டில் இருக்கும்போதே வந்துட்டு அவ்வளோ பப்ளியாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள ஒரு நடிகராக பார்ப்பீங்க, ஒரு ஆக்டராக பார்ப்பீங்க. அந்த பொட்டென்ஷியலை வந்து அன்டாப்டாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக பேசிட்டேன்னு நம்புகிறேன் ரவீனா. ஸோ சில பேரை மீட் பண்ணும்போது தோணும் இல்லையா, இவர் உண்மையிலேயே வந்துட்டு நல்லவர் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. எனக்கு ரவீனா நான் பார்த்தோன்னே அது என்னன்னு தெரியல, பட் ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குது. நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியலண்ணா. நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க, சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அந்த படம் என்னன்னா, நான் வந்து என் ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம் அந்த படம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது அங்கே மழை வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடி இருப்பார். அந்த சிங்கிள் ஃப்ரேமில் இவர் ஒருத்தர் தனியாக நின்று ஆடிட்டு இருந்தார். பட் அவரோட எனர்ஜி அவ்வளோ இன்ஃபெக்ஷியஸாக இருந்தது. அது வந்து நாங்கள் வந்து கீழே உட்காந்து பார்க்கும்போது நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். பக்கத்தில் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, பாத்தியா சந்தோஷமாக எந்த விஷயம் பண்ணாலும் சூப்பராக தெரியும் பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னை வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் இருக்கிற இடமும் என்னை சுற்றி இருக்கிற இடமும் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் முக்கியமாக என்னோட ஃபேவரட் சுதா மேம். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நாள் பழக்கம். எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். பட் சுதா மேம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, கால் மீ சுதா, நாட் சுதா மேம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில அவங்க எங்கள் சுதா ஆகிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. உண்மையிலே ஏதாவது வந்துட்டு எனக்கு எனி டைம் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அவங்களுக்கு தான் அடிப்பேன். அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அவங்களோட படைப்பு ஒன்றும் எந்த லெவலுக்கு போய் ரீச் ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆல் கல்ட் கிளாசிக்ஸ். அது அவங்களுக்கே தெரியல. அண்ட் ஷீ பிலீவ்ஸ் தட் எவ்ரி டே அவங்க செட்டில் போய் நிற்கும் போது அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அண்ட் எஸ்கே பிரதர், என்னோட ஆன் ஸ்க்ரீன் பிரதர், மை பிக் பிரதர். எஸ்கே பற்றி பேச்சே ஆகணும். சிவா பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செட்டில் மீட் பண்ணும்போது ஒரு ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஐ திங்க் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் படம் நடக்க நானும் அவருக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இட் வாஸ் ட்ரூலி அன் அமேசிங் பாண்ட். ட்ரீம்ஸ் வித்வுட் கோல்ஸ் ஆர் ஜஸ்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் ஐ திங்க் அவரோட கெரியரை பார்த்தீங்கன்னாலே எவ்ரி மூவ் இஸ் வெரி வெரி கால்குலேட்டட் அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் உங்கள் கெரியர் பார்க்கும் சில பேரோட கெரியர் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு உண்மையிலே ஃப்ரம் பாடம் ஆஃப் ஹார்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி எஸ்கே பிரதரோட கெரியர் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் வெரி பர்சனல் அவரோட சக்ஸஸ்ஸு. அண்ட் அவர் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுவார். டெய்லி செட்டில் வந்துட்டு எங்கன்னா காரைக்குடியில் இருந்தால் காரைக்குடியில் அந்த சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லை வேறு ஊரில் இருந்தால் அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். அவர் எதையும் சாப்பிட மாட்டார், எல்லாருக்கும் பரிமாறுவார். ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். நானும் யோசிப்பேன், பாவம் என் மனுஷன், அவர் சாப்பிடவே மாட்டேன்றாரு. அவர் என்னென்னா டயட் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் வந்து நானும் டயட் பண்ணியிருக்கேன். அதில் கேலரிஸ் எல்லாம் வச்சுப்பேன். சார் 300 கேலரினா லஞ்சுக்கு 300 கேலரி அப்படின்னு வச்சுப்பேன். ஆனால் அவர் 100 கேலரி தான் சாப்பிட்றாரு. சடனாக பின்னாடியே ஒரு டப்பா போயிட்டுருக்கு. அது என்ன டப்பானா ஸ்வீட் டப்பா. ஸோ 100 கேலரி சாப்பாடு 200 கேலரி ஸ்வீட்டில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறாரு. பட் பிரதர், ஆன் அ சீரியஸ் நோட், நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து 25th ஃபிலிம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 25th ஃபிலிம். பட் நீங்கள் 50வது படம் பண்ணிங்கனாலும் 100வது படம் பண்ணிங்கனாலும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் எனி மைல் ஸ்டோன் அதில் முதல் கைத்தட்டுறவன் நானாக இருப்பேன். அண்ட் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அந்த டைமில். அண்ட் இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. கண்டிப்பாக Jan 10th ரிலீஸ் ஆகும்போது இந்த பராசக்தி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் ஐ ட்ரூலி ஹோப் தட் சுதா மேமோட லிஸ்ட்டில் இதுவும் ஒரு கல்ட் கிளாசிக்காக வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சொன்னேன், வாட் எவர் கேரக்டர் யூ டூ யூ ஜஸ்ட் இம்ப்ரெஸ் அஸ். இந்த லுக்கை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, ஒரு வார்த்தை அழகாக கோர்வையாக இருந்துச்சுன்னா, ஒரு கவிதையாக இருக்குன்னா ஒரு பாடலாக மாறும். அந்த பாடலில் ஒரு சிந்தனையும் இருக்குன்னா அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய பாடமாகவே மாறும் அப்படின்றது தெரியும். அப்படி புரட்சி பேசும் வரிகளையும் வழி பேசும் சொற்களையும் நம்பிக்கை விதைக்கும் வார்த்தைகளையும் கொடுத்துட்டு இருக்க லிரிசிஸ்ட் ஏகாதேசி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அதே மாதிரி தமிழையும் தமிழ் மொழியின் பெருமையும் எழுதிய ரைட்டர்ஸ் மதிமாறன் மற்றும் அர்ஜுன் நடேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பின் தீரா வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் ஆர்ட் ஃபார்மை வெகுஜனங்கள் ரசிக்கும்படியாக சில இயக்குனர்களாக சாத்தியப்படுத்தியிருக்காங்க. பாரதி ராஜா, ஒரு மணிரத்னம், வெற்றிமாறன். அந்த வரிசையில் நான் சுதா மேடத்தை நான் பார்க்குறேன், நான் வாழ்த்துறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்மை
மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க ரசிக்கும்படியாக செய்கிறது பெரிய சவால். அது இவங்களால் தமிழ் சினிமாவில் சாத்தியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என் நண்பர், என் சகோதரர் ஜிவி பிரகாஷ் 100வது படம், அவருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய முதல் படத்திலும் 100வது படத்திலும் இருக்கும் ஒரே கவிஞர் என்ற பெருமை எனக்கு உண்டு. இந்த படத்தில் பங்கெடுத்துள்ள அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஜிவி சார் இல்லைன்னா அது சாத்தியமாயிருக்காது. ஜிவி சார் தான் என்னை வந்து டைரக்டர் சுதா மேம்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஒரு 5 years பேக் இது. இந்த சூழலில் இது பேசலாமான்னு தெரியல. பட் நம்ம இந்த படத்தை ஒரு பேஸை வந்து ஒரு உரிமை போர், ஒரு மொழி போராக பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் எப்போல்லாம் நம்ம வந்து தமிழ் மொழி பற்றி பேசினாலோ அல்லது ஒரு டாப்பிக்காக அது வந்தாலோ தமிழர்கள் மொழி வெறியர்கள்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் எந்த உண்மையும் சுத்தமாக கிடையாது. தமிழர்கள் யாரையும் தாழ்த்தி அவங்கள உயர்த்திக்கணுன்ற நிலைப்பாடு என்றைக்குமே இல்லாதவங்க. அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க. அதே நேரத்தில் தங்களுடைய மொழி உரிமைக்கு ஒரு பிரச்சனைனா சண்டை செய்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, போராடுவாங்க. இது பேர் வெறி கிடையாது. இது பேர் வந்து சுயமரியாதைக்காக போடுறது, உரிமைக்காக போடுறது. பராசக்தி படம் அந்த சுயமரியாதையை, அந்த உரிமையை பற்றி தான் பேசுது. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பும் இந்த மேடையும் கொடுத்த என்னோடய டைரக்டர் சுதா மேம் நன்றி. இந்த படம் வந்து கோவிட் அந்த டைம், லாக்டவுன் டைமில் ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப தீவிரமாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் நைட் வந்து மேம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கதையோட அவுட்லைன் மட்டும் சொன்னாங்க. அப்புறம் இமீடியட்டாக வந்து மேம் இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு மேம் சொன்னாங்க. ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அங்கே இருந்து இந்த படத்தோட ரிசர்ச்சில் இறங்கணும். புக்ஸ், பல பேரை மீட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் தான் ராமசாமி சாரை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவர் சொன்ன கதைகள், ரிசர்ச்சில் வந்து எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன், பல ஸ்டோரிஸு, பல கதைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு we were just a witness to the past. நடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எதுவுமே பெருசாக பண்ணாமல் இதை நம்ம அப்படியே காமிச்சாலே வந்து இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான்ங்கிற மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சிறந்த உழைப்புக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எத்தனை பாடல்கள் நம்ம எல்லாருக்கும் வைப் பண்ணுறதுக்கு கொடுத்த ஜிவி. கொஞ்சம் ஒரு சாம்பிள் நம்ம கேட்டதுக்கே நம்மளுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணதில்லை இந்த ஃபீலிங்ஸு. 2006லேருந்து 2026 வரை 1-2 படங்கள் வெயிலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு பராசக்தி வரைக்கும் அந்த அந்த எனர்ஜி என்றும் குறையாமல் இருக்கிற நம்ம டார்லிங் ப்ரோ. எஸ், 100 படங்கள், அத்தனை அவார்ட்ஸ், எத்தனை வெற்றி மகுடங்கள், இன்னைக்கு வரைக்கும் எந்த இமோஷனும் கன்வே ஆகிற மாதிரியான பெஸ்ட் மியூசிக் கொடுத்து எங்களுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மெமரிஸை கொடுத்த எங்களுடைய டியரஸ்ட் ஜிவி பிரகாஷ் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட can we please have him on stage? என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் 20 years, 100 படம். அண்ட் கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து உங்களுக்கு தான். பிகாஸ் நீங்கள் ஃபேன்ஸ் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, இத்தனை படங்கள் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். இந்த 20 வருஷமாக இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் மை ஃபேன்ஸ், ஆல் த மியூசிக் ஃபேன்ஸ், ஆல் தி ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ், ஆல் மை மியூசிஷியன்ஸ், ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ், ஆல் மை என்னோட குருஸ், த சோ மெனி மியூசிக் டைரக்டர்ஸ். நான் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணேன், ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார், பரத்வாஜ் சார், அனு மாலிக், so many people. ஸோ தேங்க்ஸ் தான் சொல்லணும், நன்றி சொல்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ, மை ப்ரோக்ராமர்ஸ், எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி, மை சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன், மை மேனேஜர்ஸ், மை ஹூஎவர் ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் வசந்தபாலன் வெயில், எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த வசந்தபாலன் சங்கர் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய 100வது படத்தை எனக்கு கொடுத்துருக்கிற சுதா கோங்கரா, என்னுடைய முதல் நேஷ்னல் அவார்டு எனக்கு கொடுத்த சுதா கோங்கராக்கு என்னுடைய தேங்க்ஸ். ஸோ அது ஒரு நன்றி கடனாக நான் பார்க்குறேன். என்னோட 100வது படம் வந்து என்னோட சிஸ்டரோட படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா 100வது படம், எஸ்கேவோட 25வது படம், அண்ட் சோ மெனி கிரேட் ஆக்டர்ஸ், இப்படி ஒரு டீம், ரவி கே சந்திரன் மாதிரி ஒரு கேமராமேன், அண்ட் இப்படி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். தேங்க்ஸ் ஆகாஷ் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ ஜோக் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ்.
இந்த படம் வந்து இந்த படத்தோட முக்கிய ஃபுல் வீரியம் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பதுக்கி வச்சுருக்கோம். அது வரும்போது வெடிக்கும். ஸோ அது எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ராக். அண்ட் இந்த ஃபிலிமோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது இந்த படத்தில். ஸோ எல்லாருடைய உழைப்பு, ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஃப்ரம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டு லைட்மென் டு ஸ்டண்ட்மென் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்தில் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த படமும் இந்த கதையும் பேசும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் படம் வந்து சங்கர் சார், அப்புறம் 50th ஃபிலிம் விஜய் சார், 100th ஃபிலிம் வித் SK, Ravi, Atharva, Leela, the whole team. So I'm thankful for the whole journey, and I would like to thank my father Venkatesh for standing by me, and thanks to my family, Anvi and everyone. Thank you. டார்லிங் ப்ரோ, வி லவ் யூ. இப்போ இங்கே ஸ்டேஜில் உங்களையும் கீழே அண்ணனையும் பார்க்கும்போது லைட்டாக காதில் மின்னலே அந்த பாட்டு கேட்குது. ஆமாம், அமரன் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன். ஸோ அமரன் வந்து அவருடைய கெரியரோட பெஞ்ச் மார்க். உழைப்பை ஒண்டி நம்பியிருக்கோம். ஸோ பராசக்தி எங்களுக்கான அந்த சக்தியை கொடுக்கும். அந்த டைட்டில் அப்படிப்பட்ட ஒரு டைட்டில். அண்ட் அதை இயக்குற எங்கள் டைரக்டர் அப்படி சூப்பர். அதே மாதிரி உங்களையும் மேமையும் இங்கேருந்து பார்க்கும்போது கண் முன்னாடி நேஷனல் அவார்டு வந்து போகுமா இல்லையா அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்குது எங்களுக்கு. அதாவது ஒரு 70-80 படத்துக்கு அப்புறம் ரொம்ப வெயிட்டிங். நிறைய பேர் சொன்னாங்க ஏன் மிஸ் ஆயிடுச்சு, அசுரனில் மிஸ் ஆச்சு, வெயிலில் மிஸ் ஆச்சு, 1001 மிஸ் ஆச்சு, எல்லாத்துலேயும் மிஸ் ஆச்சுன்னும் போது சுதா மூலமாக கிடைக்கணும்னு எனக்கு இருக்குது. அவங்க ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு. நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க மணி சார் கிட்ட அசிஸ்டன்ட், நான் ரஹ்மான் சார் கிட்ட அசிஸ்டன்ட். ஸோ அப்பத்துலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. வி நெவர் வாண்டட் டு ஒர்க். அப்படி ஒர்க்குன்றது வந்து இரண்டாம் பட்சம் தான். நாங்கள் முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட லோஸில் வந்து நாங்கள் வி சப்போர்ட்டட் ஈச் அதர். ஸோ அவங்க மூலமாக எனக்கு கிடைச்சது வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சிஸ்டர் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு நான் நினைப்பேன். சூப்பர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். எங்களோட லோவில், எங்களோட ஹையில், எங்களோட ட்ராவலில், எங்களோட இமோஷனில், எங்களோட தூக்கத்தில், எங்களோட மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுற விதத்தில் அத்தனை விதமான இமோஷன்லையும் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, இவ்வளோ அமேசிங்காக அந்த 100 படங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல். ஒவ்வொரு பாடலோட ஆரம்பத்தை கேட்கும் போதும் நமக்கு அப்படி புல்லரிக்கிற அந்த உணர்வை கொடுத்தது உங்களுக்கு நன்றி. நாங்கள் நடந்து வந்து எங்கள் பின்னாடி உங்களோட பிஜிஎம்ஸில் இது போட்டாலே பயங்கரமாக இருக்கும்லாம் எங்களே ஹீரோவாக ஃபீல் பண்ணிப்போம். அதை கொடுத்ததுக்கு பெரிய நன்றி டார்லிங் ப்ரோ. தேங்க்யூ. அடுத்ததாக யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் நமக்கு காதல் சொல்லும், ஒரு சில படங்கள் நமக்கு நட்பை சொல்லும், ஒரு சில படங்கள் உறவுகளை பற்றி சொல்லும். ஆனால் பராசக்தி படம் பல உண்மைகளை ரொம்ப உறக்க சொல்ல போகுது அப்படின்றது தான் உறுதி. ஸோ இந்த ஒரு பராசக்தியை கொடுத்த பெண் சக்தியை மேடைக்கு கூப்பிடுற நேரம் இது. With no further delay, can we have Director Sudha Kongra ma'am onto the stage, please? வணக்கம். மணி சார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னா, நம்மளை வாழ்க்கையில் இது முடியாது, இது பண்ண முடியாது, இதை செய்யக்கூடாது, இது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் அது நடத்தி காட்டணும், செஞ்சு காட்டணும், முடிக்கணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் பராசக்தி. நடக்காது, முடியாது, கூடாதுன்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு படம், அது ஒரு முயற்சி. அது இன்னைக்கு வந்து உயிர் எடுத்திருக்குன்னா பல பேர் அதுக்கு காரணம். பட் முக்கிய காரணம் மை குரு மணி சார். எனக்கு நிறைய பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி. பிகாஸ் பராசக்தி பேசட்டும், பராசக்தி பார்த்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிறது தான் என் பேச்சாக இருக்கட்டும். எனக்கு என் கூட நின்ன பராசக்திகளை நான் வந்து இங்கே மேடைக்கு அழைக்க விருப்பப்படுறேன். மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ கம் ஹியர் ப்ளீஸ். The other Shaktis, my entire cast and crew, please come here. இங்கே இருக்கிறவங்க தான் என்னோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண் பராசக்திகள். ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ், பராசக்தி இன்னைக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆல் தீஸ் பீப்புள். ஏன்னா ஒரு தருணத்தில் அது நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நடத்தி காட்டினவங்க இவங்க எல்லாருமே. அதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி.
and I just want to give a group hug. இவ்வளோ அன்பும் பாசமும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு காலையில் அவர் எனக்கு பெருசாக தெரியாது, ஒரே ஒரு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தியேட்டர் ஓனர் வந்து திருச்சியிலேருந்து கூப்பிட்டுருந்தாரு. அவர் கேட்டார், மா உங்கள் படத்துக்கு தடையெல்லாம் வந்து போயிடுச்சா, வருதா படம் அப்படின்னு. சார் கண்டிப்பாக வருது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், மா தியேட்டரில் வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து செல்ஃபிஷாக நான் ஒரு சுயநலத்தில் தான் நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஓடணும், எல்லா படங்களும் ஓடணும். படம் நல்லா ஓடினாதான் தியேட்டர்ஸ் நல்லாயிருக்கும். தியேட்டர் நல்லா இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் தான் முதலாளி நம்ம ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து என்னோட பெரிய ஆசை இந்த பொங்கலுக்கு 2 படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்ட்டு தியேட்டருக்கு மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்து இன்னும் சினிமா வாழணும். அதை நீங்கள் தான் வாழ வைக்கணும். தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா திரைக்கு பின்னாடி உழைச்ச அத்தனை கலைஞர்களும் இங்கே இருக்கிறாங்க. உங்களோட கைத்தட்டல் எதவா ஆக்குன்னா அவங்க நாளைக்கு அவங்க டீமோட இந்த மேடையில் நின்று என் டீமை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான வெற்றியாக இருக்கும். ஸோ அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் வெற்றியை கொடுக்கணுன்றது ஆசை. தேங்க்யூ. அடுத்து வரப்போகிற பற்றி சொல்லணும்னா, சினிமா வந்து உண்மையிலே ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு அழகான இடத்துல தான் இருக்குது, ஒரு சூப்பரான ஜோனில் இருக்குன்றதுக்கு இவர் ஒரு சாட்சி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு கதாநாயகருக்கு ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கதை பிடித்திருந்து அந்த கதாபாத்திரத்தை பிடித்திருந்தா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் வேணும். அதை செய்தவர் காதல் களமாக இருந்தாலும் சரி, போர்க்களமாக இருந்தாலும் சரி, தனி ஒருவனாக நின்று கலக்கக்கூடியவர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ரொமான்டிக் ரோல்ஸில் அவ்வளோ சார்மிங்கான ஹீரோவாகவும், சீரியஸான ரோல்ஸில் ஒரு ஸ்வாகான ஸ்டைலிஷான ஹீரோவாகவும் he does everything with so ease. and முக்கியமாக அவருடைய ஸ்மைல் என்றைக்குமே அந்த இன்னசென்ஸ் மாறாது, அந்த ஒரு அழகான அன்பான ஸ்மைல். யூ ஃபேன்ஸ் ஃபார் இட். ரவி மோகன் அவர்களே ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட can we have ஹாப்பி நியூ இயர். தைரியமாக சொல்லலாம், ஏன்னா ஹாப்பியாக இருங்க. நான் படம் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். இது வந்து ஒரு கோல்டு, இந்த படம் ஒரு கோல்டு, தமிழ் சினிமாவோட கோல்டு இந்த படம். பொதுவாக என்னுடைய படங்களில், நான் ஹீரோவாக நடிக்கிற படங்களில் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் இது எஸ்கேவோட 25th ஃபில்ம், அதில் நான் சந்தோஷமாக பேசுவேன். எனக்கு எந்த வித ஒரு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும், அதுவும் படம் பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதில் நானும் ஒருத்தன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதாரணமாக பண்ணக்கூடிய படம் கிடையாது இது. பல பேருடைய கடினமான உழைப்பில் உருவாக்கின ஒரு தங்கம் இந்த பராசக்தி. கண்டிப்பாக இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருங்க. இந்த படத்தில் நம்ம எஸ்கே வந்து எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒரு மனுஷன் வந்து எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து அங்கே உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக ஹி டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவர் கூட இதே மாதிரி ஒட்டிக்கிட்டு இருங்க எப்போவுமே. அவர் மேலும் மேலும் இதை விட பெரிய ஆடிட்டோரியமில் ரொம்ப அழகான வெற்றிகளோட உங்கள் எல்லார் கூடயும் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே விஷ். ஆல் த பெஸ்ட் பிரதர். இந்த 25 அது எப்படியோ அமைஞ்சிருச்சு, நானும் வந்திருக்கேன் இதில். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் 25th ஃபில்ம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஆல்சோ. என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, என்னை வந்து அரவணைச்சு என் கூட இருந்தீங்க ஷூட் ஃபுல்லாக. அதுக்கு என்னுடைய கிராட்டிடியூட் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுதா மேம் பற்றி நான் ஒரே ஒரு வரி மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். எப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ ஒரு இடத்துலையோ நல்ல ஆண்கள் இருக்கும் போது பெண்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஷூட்டிங் வரும்போது ஒரு நல்ல பெண்ணால் நான் சேஃபாக ஃபீல் பண்ணேங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல்.
I felt safe with her respect and love for the every day I spent with her. Thank you, ma'am. I really appreciate you being that character for me, you being that aura for me. Thank you for your kindness umbrella. Thank you so much. And GV, I'm very, very glad. இன்றைக்கி வந்து 100 நினச்சிக்காதீங்க, நீங்கள் இது முதல் படம்னு நினச்சிக்கோங்க. இன்னும் 100 சீக்கிரமாக கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். உங்களுடைய ஒவ்வொரு கோல்டும் இதில் இருக்குது. இன்னும் பல டைமண்ட்ஸும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. இன்னும் பல அவார்ட்ஸ், இன்னும் பல அன்பு, ஆடியன்ஸுடைய அன்பு உங்களுக்கு இந்த வருஷமும் எல்லா வருஷமும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதர்வா மை டியர் சைல்டு, அவர் எனக்கு எப்போ பார்த்தாலும் என் முகத்தில் சிரிப்பு வந்துடும், என் முகத்தில் வந்து ஒரு புன்னகை வந்துடும். அது உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஏற்படும். இந்த நட்போ இந்த உறவும் எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆகாஷ் பாஸ்கரன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் மாதிரி, அந்த மாதிரி ஒரு தம்பி எல்லா லைஃப்லேயும் இருந்துட்டா என்ன வேணால் சாதிக்கலான்றது தான் உண்மை. நானும் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டேன், அதனால் அது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எந்த தடைகள் வந்தாலும் நீங்கள் அதை வந்து தனியாளாக நின்று ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்க போகுது. இந்த படம் மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா படங்கள், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா படங்களையும் தரப்போகுது. நான் என்னுடைய மனசார அதை நான் வேண்டிக்கிறேன். பல பேர் இந்த தீயை தடுக்க ட்ரை பண்ணாங்க, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் வில்லன் இந்த படத்தில். நான் இந்த தீயை எப்படியாவது அணைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் படத்தில். அந்த மாதிரி வெளியும் சில பேர்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து டேஞ்சரான தீ இல்லை, இது கடவுள் முன்னாடி ஏற்றுற ஒரு அழகான அகல் விளக்கு. இந்த தீ பராசக்தி அதை அழகாக ஏற்றி கொண்டு வந்த எங்கள் டீம் எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ரீலீலா, எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் உங்களுடைய நடிப்பு திறனை வந்து வேறு லெவலில் காட்டக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக அமையும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஐ விஷ் யூ அ கிராண்ட் சக்ஸஸ் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் லைஃப், ஆல் ஆஃப் த டேஸ் டு கம் இன் யுவர் லைஃப். ஆல் த பெஸ்ட் டு யூ. என்னை வந்து சொன்னாங்க, இந்த படத்தில் வில்லனா எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த வேலை, இப்படியெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நான் வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று சுதா மேமுடைய ஸ்கிரிப்ட், இன்னொன்று சுதா மேம். ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணோம்னு நினச்சேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்டோடு உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருது. அதனால டக்குன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த டெசிஷன் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு ரீதாட்டும் கிடையாது. ஏன்னா என்னுடைய மானசீக குருவான மணி சாரே வந்து ரவி இந்த மாதிரி பண்ணணும், அவனை பார்த்து நிறையா பேர் இந்த மாதிரி மல்டி ஸ்டாரில் பண்ணணும்னு சொன்னதை விட எனக்கு பாராட்டு எங்கேயுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். என்னை நீங்கள் இத்தனை நாள் ஹீரோவாக பார்த்துருக்கீங்க. வில்லனா கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, பாருங்கள். நான் ஜாலியாக பேசுகிறேன், அவ்வளோதான். ஒரு மாஸ்க்காக வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். நான் என்றைக்குமே ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் இல்லாமல் நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த படம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் சுயமரியாதையை காப்பாற்ற போராடுற படம். நானும் என்னுடைய லைஃப்பில் அந்த ஸ்டேஜில் என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். எந்த கல் வந்தாலும் நகர்ந்து போனேன். முதுகில் அடிபட்டதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் எனக்கு தேவை. அந்த மாதிரி என்றைக்குமே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு அண்ணனாக சொல்கிறேன், சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அதுக்காக எதை வேணால் இழக்கலாம், லைஃப்பில் எதை வேணால் இழக்கலாம். அது மட்டும் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல மனிதராக கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கு இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க். நடிச்சுக்கிட்டே இருங்க, அப்பப்போ எங்களுக்கு மாசான ஒரு அப்பியரன்ஸ் கொடுங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். உங்களுக்கு தேவையான லவ் எல்லாம் நாங்கள் கொடுத்துப்போம், அப்படிதானே? அந்த அன்பை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். யூ வில் நெவர் ஃபீல் லோ அட் எனி பாயிண்ட் இன் லைஃப். வி ஆர் தேர் ஃபார் யூ. I'm happy, bro. Please. Thank you so much. Loads of love to you. Thank you.